ஹாய் ப்ரோகளே, வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தாண்டி இது என்ன ஊர் போக சொன்னாங்க? திருவேங்கடம். சங்கரங்கோயில் பக்கம் திருவேங்கடம். இங்கே நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இப்போது என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய். சில பேர்த்துக்கு வந்து பாவக்காய் வந்து பிடிக்காது. ஆனால் பாவக்காய் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்டொமக்கில் வந்து இந்த பூச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பாவக்காய் வந்து ரொம்பவே வந்து ஒரு மெடிசன் மாதிரி. அது நம்ம காலையில் போக வேண்டிய இடத்துக்கு போகும்போது தானாக போயிடும். பாவக்காயெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த வயிற்று வலி பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் வராது. பாவக்காய் நம்ம சாப்பிடும் போது நம்ம டீ காஃபி அது இதுன்னு குடிக்கிறோம். நம்ம சுகர் லெவலுக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கும். ஸோ பாவக்காய் கட் பண்ணிட்டேன். தக்காளி, வெங்காயம், மிளகா, பூண்டு வழக்கம் போல் அரிஞ்சு வச்சிட்டேன். இதுக்கு மேலே அப்பா சமைக்க போகிறாரு. வாங்க பார்க்கலாம் எப்படி சமைக்கிறாருன்னு. அரிசி கழநீர் பிடிச்சிட்டு இருக்காரு. எப்போ போல தானே சாப்பாடு எல்லாத்துக்குமே தெரியும்ல. சாப்பாடு வைக்கிறது என்ன பெரிய விஷயமா? அதனால தான் சாப்பாடு வைக்கிறதுலாம் அதிகமாக இப்போலாம் காட்டுறதில்ல. என்னப்பா 2 டம்ளர் தானே போட்டுருக்கீங்க அரிசி? அப்போ லோடு ஏற்றிட்டு போனோம்னா சமைச்சு சாப்பிட்டுக்குவோம். இப்போ சமைக்கிறது வந்து கேஸ் வேறு கம்மியாக இருக்குது. கேஸ் அது நிப்பிள் செட் இல்லாதனால உள்ளே பிடிக்க மாட்டேங்கிறானுங்க. நாங்களும் நிறைய இடத்துல கேட்டுட்டோம். சிலிண்டர் தான் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுங்கிறாங்க. ஸோ அதனால் கேஸ் வந்து கம்மியாக இருக்கிற பற்றாக்குறையினால் 2 டம்ளர் போட்டு செஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு தயிர் வாங்கி ஊற்றி அப்படியே கரைச்சி கூட குடிச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறீங்க. சாப்பாடு வச்சிடுறீங்களா? சாப்பாடு ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். ஒரு சப்போஸ் நின்று போச்சுன்னா கூட தயிர் வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு செஞ்சிட்டோம்னா. சரி. அதனால தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு செய்கிறேன். சரி, ஓகே. ஏன்னா எந்த நேரத்தில் சிலிண்டர் கேஸ் நிற்கிதுன்னு தெரியாது. அதனால ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி கேஸ் இருக்கிறது தெரியும் நம்ம பண்ணிக்கலாம். சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்து குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல தான் எல்லாமே அந்த பேசிக் மெத்தட் தான். கடுகு, கறிவேப்பிலை, எண்ணெய், வெங்காயம், மிளகா எல்லாம் போட்டு எண்ணெய் இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றுவோம். இருக்கிற பொடியெலாம் போட்டு வைப்போம். கடைசியாக வந்து இதில் எப்பவும் போல் இதை புளி குழம்பு எப்படி வைப்போமோ அது மாதிரி தான் வந்து பாவக்காய் வைப்போம். அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். பாவக்காய் குழம்பு ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். மீன் குழம்பு மாதிரி. பாவக்காய் குழம்பா இருந்தாலும் மீன் குழம்பு, ரசம் இதெல்லாம் வந்து 2-3 நாளைக்கு வச்சுக்குவோம். சாப்பாடு ரெடி. அடுத்து பாவக்காய் குழம்பு. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு என்னென்ன சூடாவளி அடிக்குது போயப்பா. அதுக்குள்ளே கடுகு போட்டீங்க. அடுப்பு கம்மியாக வச்சுருக்கேன்ப்பா. சரி, ஓகே. அடுப்பு கம்மியாக வச்சுருக்கேன். என்ன இது? ஓய் ஓய், தண்ணியோட போட்டிங்களாப்பா? தண்ணியிலப்பா,
அது மிளகானாவே அப்புறம் இதான் தெரிஞ்சுதான் எண்ணெயில் போட்டேன். எண்ணெயில் போட்டால் தெரிஞ்சுதான் இன்னும் எந்த அளவுக்கு திரும்பி போதும். அம்மா தக்காளி தண்ணியோட கலந்து போட்டீங்க, அதனாலதான் அப்படி தெரிச்சிருச்சு. மிளகாய மேலே வெங்காயம் மிளகாயும் தனியை தட்டில் வை. அது தக்காளியோட போடுறதுனால தான் அதில் உடனே மிளகானா இப்படிதான் தெரிக்குமாம்மா. அதுக்குன்னு இந்த மாதிரியா தெரிக்கும் ஏப்பாலாம் எண்ணெயில கொஞ்சம் தெரியுதான் தெரிக்கும். அதுக்குன்னு இது எப்படி தெரிச்சுது, கொப்பிடிச்சு விடுற மாதிரி தெரிச்சுது. எதுக்கு ஸ்டவ் எவ்வளோ கம்மி வச்சுக்கோங்க, கேஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது. பாவக்காய் தக்காளி வந்து அப்புறம் நம்ம பாவக்காய் வந்து நல்லா கொஞ்சம் வெந்த வாட்டி சொடுங்கின வாட்டி அதுக்கப்புறம் தக்காளி போட்டோம். தக்காளி போட்டோம்னா பாவக்காய் வந்து வேவாது, அந்த சொடுங்க எண்ணெயில சொடுங்க. எண்ணெயிலேயே பாவக்காய் கொஞ்சம் வெந்ததுனால அந்த கசப்பு அடங்கும். ஓஹோ. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டாரு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை தக்காளி கொட்டுறாரு, நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டாச்சு. உப்பு சவுண்டா சொல்லுங்கப்பா. உப்பு ஒரு ஸ்பூனு, ஒரு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஸ்லோ பண்ணிட்டீங்களா? இல்லை ஸ்லோ பண்ணிட்டேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ண அடி பிடிக்கும். தக்காளி வதங்கிச்சுன்னா அடி பிடிக்கும். தக்காளி வதங்கணும். சாம்பார் பொடி, கறி மசாலா, குழம்பு மசாலா, மல்லித்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொடியில டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா இருந்திருக்கு, அதனால கொஞ்சமா இருந்துச்சு. எல்லாமே ஒரே டப்பாவில் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன்.
சாம்பார் பொடி, கறி மசாலா, குழம்பு மசாலா, மல்லிப்பொடி. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் பொடி போட்டு. புளி தண்ணி ஊற வச்சிட்டிங்களா? புளி தண்ணி ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெந்த வாட்டி புளி தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே அரைக்கிடலாம். பெரிய எண்ணெயிலேயே அவ்வளோ வெந்துருச்சுல்ல. அதான் அதான் கொஞ்ச நேரம் அப்படியே இதாகட்டுன்னு புளி தண்ணி ஊற்றணும்னா. சரி, ஓகே. புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்னா அப்படியே கிரேவியாக தான், தண்ணியாட்டெலாம் வராது. கிரேவியாக இருக்கிறது தான் நல்லா இருக்கும். கிரேவியாக தான் இருக்கும். பாவக்காய் கிரேவியாக இருக்கிறது தான் நல்லா இருக்கும். கிரேவி பார்க்க கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சாப்பாடு கொஞ்சமாக போட்டோம்னாலும் சாப்பாடு நிறைய சாப்பாடு சாப்பிடலாம். செஞ்சு வச்சிட்டோம்னா 3 வேளைக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும். ஹோட்டலில் நேற்று சாப்பிட்டது அது என்னன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, ரேட்டெலாம் ஓகேவான ரேட்டு தான். நான்வெஜ் திங்காதப்ப போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏதோ முட்டையாக சாப்பிடுவான் அவன். காலையில் அவன் நைட்டு ஹோட்டலுக்காரன் அவ்வளோதானுங்களாங்கிறான். ஒரு ஏதோ முட்டை கிட்டே, ஏன்னா முட்டை கூட சாப்பிடாது போகிறாங்க அப்படின்னு. நாம் வந்து சாப்பிடக்கூடாது. கோயிலுக்கு மறுபடியும் கம்பவுண்ட் பண்ணிட்டாங்களா? மறுபடியும் கோயிலுக்கு மாதிரி கம்பவுண்ட் வச்சு நம்ம பத்தியமாக இருக்கோம். அதனால அவன் கடைக்காரன் கேட்குறான்ல, சொல்கிறேன் கடைக்காரன் அவ்வளோதானுங்களான்னு கேட்குறான். அவனுக்கு சொல்லுவாங்கப்பா, சேல்ஸுக்காக சொல்கிறான். நம்ம மன திருப்திக்கு நம்ம மனசு உறுத்துற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. லைட்டாக மனசு உறுத்தினாவே அதை செய்யக்கூடாதுப்பா. சரி, கொஞ்ச நேரம் வெந்த வாட்டி நல்லா புளி தண்ணி ஊற்றி. சரிப்பா. புளி தண்ணி ஊற்றி கொஞ்ச நாள் நல்லா கொதிஞ்ச வாட்டி இறக்கிட்டோம்னா முடிஞ்சுது. ரைட்டுப்பா. பாவக்காய் குழம்பு ரெடி. சாப்பிட்டு போர்டு கிளம்புற வழி பார்க்கலாம். ரைட்டுங்க. பெருங்காயமா? ஓகே. தண்ணி ஊற்றுறேன். ஊற்றுங்க. காய் இருந்துச்சு. தண்ணி ஊற்றினா நல்லா கொதிஞ்சுன்னா இறக்கணும். சாப்பாடு கொதிஞ்சதுன்னா எடுக்கலாமா? நல்லா கொதிஞ்சதுன்னா இறக்கி வச்சிடலாம். நல்லா கொதிஞ்சதுன்னா இறக்கி வச்சிடலாம். சரி, ஓகே. குழம்பு ரெடி. குழம்பு ரெடியாப்பா? ரெடிப்பா, இறக்கிடலாம். சரி, காலையில் இருந்துச்சு. குழம்புலாம் ரெடி. சாப்பிடலாம். அப்புறமேட்டு பார்ட்டி பண்ணுறாங்களா, லோடு எடுத்து போகலாம். டைம் ஆயிடுச்சு வர. சரி, இப்போ சாப்பிடலாமா? லோடு எடுத்துக்கலாம். சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம்னா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டாங்கன்னா லொக்கேஷன் போட்டாங்கன்னா நம்ம வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான். சரி, ரைட்டுப்பா. சரி, அதெல்லாம் வந்துச்சு. சாப்பிடும்போது வெயிட் பண்ணிக்கலாம். சரி.
நான் சொல்லக்கூடாது. சொல்லு எப்படின்னு சொல்லு. நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி பழகணும். சரியா? நம்மளை நம்பி 4 பேர் வீடியோ பார்த்து செய்வாங்க. சூடா இருக்குதுப்பா, சூடா. உப்பு உங்களுக்கு போதுமாப்பா? எனக்கெல்லாம் உப்பு பத்தல. போதும். ஸ்நாக்ஸ் எடுத்துங்க. பத்தலைன்னா போட்டுக்க. காரமெல்லாம் போதும், உப்பு தான் லைட்டா பத்தல. உங்களுக்கே தெரியுதா? உப்பு மட்டும் போட்டோம்னா ஒர்த்தா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாம் புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பு போட்டோம்னா கரெக்டா இருக்கும். இதே மாதிரியா நான் செஞ்சு மக்கள் சாப்பிட்டோம். சரி உறவுகளே, டைம் ஆயிரும். இதுக்கு மேலே நாங்கள் வீடியோ எடுத்துருந்தாலும் பாருங்கள். டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் ஒரு விஷயங்க, இந்த சப்ஸ்கிரைபோடு சேர்த்து பெல் பட்டனோட சேர்த்து ஸ்கைப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அதையும் பண்ணிடுங்க. சரிங்களா? மறக்காமல் பண்ணிடுங்க. பாய்.